கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோர்வுகள் நம்மை பலவீனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போடும் பொழுது கடவுள் நமக்கு பலனை கொடுத்து நம்மை தொடர்ந்து இந்த வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து தடைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்ன? அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சோர்வடைய செய்ய பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் நடைபெறுகின்ற காரியங்களை நாம் கேள்விப்படும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது. என்ன உலகம் இது என்கின்ற கேள்வி நாம் கேட்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் நினைப்பதற்கு மாறாக காரியங்கள் நடக்கும் பொழுது அல்லது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு நம்முடைய எதிர்காலமே ஒரு சின்ன பின்னமான ஒரு நிலைமையில் கேள்விக்குறியாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுது நம்முடைய இருதயம் முழுவதும் சோர்வுற்று அப்படியே பலவீனம் அடைந்தவர்களாக நாம் மாறிப்போகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கடவுளுடைய பங்காக எது இருக்கின்றது? ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார் என்றால், தீர்க்கதரிசி மிக அற்புதமாய் அதை குறிப்பிடுகின்றார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். உள்ளத்திலே சோர்ந்து இருக்கும் பொழுது கடவுள் தம்முடைய பலத்தை கொண்டு நம்மை நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். தம்முடைய கிருபையை கொண்டு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சத்துவமில்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருகச் செய்கின்ற கடவுளாகவும் அவர் இருக்கின்றார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை உங்களுக்கு வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியம் உங்களை மிகவும் சோர்வுறச் செய்து பலவீனப்படுத்தி நீங்கள் எந்த நிலையிலும் செயல்பட முடியாதவர்களாக மாறிப்போனாலும் கூட பயப்பட வேண்டாம். கடவுள் நம்மை பலப்படுத்துகின்ற கடவுளாய் நம்மிடத்தில் கடந்து வருகின்றார். அவர் உங்களை பலப்படுத்தி அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை கொடுத்து உங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பலவீனனை ஆண்டவர் தாங்குகின்ற கடவுளாக, தம்முடைய பலத்தாலே நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் தினந்தோறும் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று என்ன? நீங்கள் அனுதினமும் கடவுள் கொடுக்கிற பலத்தாலே நீங்கள் நிரம்பி உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய ஞானத்தையும் கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் பெறுகின்ற வெற்றியை காட்டிலும் கடவுளுடைய பலத்தை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். ஆம், சாதாரணமான ஒரு இளைஞன் தான் தாவீது. ஒருவேளை கோலியாத்தை எதிர்ப்பதற்கு அவர் ராஜாவாகிய சவுலுடைய அந்த போர்க்கவசங்களையெல்லாம் அணிந்து கொண்டு அவர் ராஜாவுடைய பட்டத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தால் அங்கே என்ன நடந்து இருக்கும்? கடவுளுடைய மகிமையை அவரால் அங்கே பார்த்திருக்க முடியாது. நிச்சயமாக கோலியாத்தை வீழ்த்தியிருக்க முடியாது. மாறாக கோலியாத் தாவீதை அப்படியே அவன் சாதாரணமாய் கொன்று போட்டிருக்க முடியும்.
ஆனால் தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய பலத்தை நம்பியோ பிறருடைய பலத்தை நம்பியோ அல்ல. அவர் சொல்லுகிறார், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த நாமம்தான் தாவீதை பலப்படுத்தினது. அந்த நேரத்தில் கோலியாத்தை வீழ்த்துவதற்கான பலன், சக்தி எங்கே இருந்து வந்தது? அது கடவுளிடத்திலே இருந்து வந்தது. ஆகையால் தான் அவன் கையில் இருக்கிற கவனை கொண்டு முதல் கல்லை எரியும் பொழுதே அது சரியாக அவனுடைய நெற்றியிலே பட்டு அவன் வீழ்கின்றான். உடனே ஓடி அவன் மீது ஏறி நின்று கோலியாத்தினுடைய பட்டத்தையே எடுத்து கோலியாத்தினுடைய தலையை அங்கே வெட்டி போடுவதை பார்க்கிறோம். தாவீதுக்கு எங்கே இருந்து இந்த பலன் வந்தது தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் தாவீதிற்கு அந்த கிருபையை கட்டளிட்டபடினாலே கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் உங்களை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போய் வாழ்க்கையில் நான் நினைத்த காரியங்கள் இதுவரையில் மழை பெறவில்லை, நான் எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், ஆனால் அவ்வளவு தடைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, நிலைமை மாறாமல் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதோ சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு கடவுள் பலனை தருகிறார். சத்துவம் இல்லாமல் அப்படியே வாழ்க்கையில் துவண்டு கிடக்கிற உங்களுக்கு சத்துவத்தை கடவுள் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆம், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு அவர் உங்களை பலப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போகிற எங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாத எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கடவுள், இந்த காலை நேரத்தில் பலவீனமான பாத்திரமாக, வெறுமையான பாத்திரமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தி சத்துவத்தை தந்து கிருபையை தந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அனுப்பறிக்கணும். எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.